ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க ரவிந்த். வர ஜூலை மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் லான்ச்சா மோட்டோரோலா தரப்புலேருந்து Moto G42 அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் போனை கொண்டு வர போறோம் அப்படின்றத அஃபீஷியலாகவே மோட்டோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்காக ஒரு டெடிகேட்டட் பேஜ் ஃபிளிப்கார்ட்டில் அவங்க கிரியேட்டும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை கிரியேட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அந்த பேஜ்லேயே இந்த மொபைலுடைய லுக் எப்படி இருக்க போகுது, டிசைன் எப்படி இருக்க போகுது, பில்டு குவாலிட்டி எப்படி இருக்க போகுது, மொபைலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான அந்த கம்ப்ளீட் டீடைல். மொபைல் அடுத்த மாதம் தான் லான்ச் ஆகுது அப்படின்னாலும் மொபைலில் இருக்க போகிற ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாகவே ரிவீல் பண்ணிட்டாங்க. அதனால மொபைலுடைய எல்லா டீடைலும் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஒன்லி பிரைசிங் மட்டும்தான் இப்போதைக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பட் அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த Moto G42 5Gல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க போகுது, என்ன பிரைசிங் மட்டும் எதிர்பார்க்கலாம், இந்த ஸ்மார்ட் போனுக்காக யாரெல்லாம் மெயினாக வெயிட் பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முதல்ல இந்த மோட்டோரோலா இப்போ மார்க்கெட்டில் செம்ம ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. மாதம் எப்படியாவது இவங்களுடைய ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் இந்த ஜூலை மாதத்துக்காக Moto G42 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. இதை பற்றின அஃபிஷியல் டீட்டெயில்ஸை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் மொபைலுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஒரு ப்ரீமியம் லுக்கான ஒரு டிசைனோட தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதை நான் சொல்லலைங்க, அஃபிஷியலாக அவங்களுடைய ஃப்ளிப்கார்ட் பேஜில் இதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மோஸ்ட் ப்ரீமியம் லுக்கிங் ஸ்மார்ட் ஃபோனை இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி மோட்டோ தரப்புலேருந்து அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் லுக் மட்டும் இல்லாமல் மொபைலுடைய பில்டு குவாலிட்டியுமே இந்த செக்மெண்ட்ல மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி பேக் செட் பிளாஸ்டிக் ஃபினிஷ் இல்லாமல் இங்கே PMMA ஆக்ரிலிக் கிளாஸ் ஃபினிஷ் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளாஸி ஃபினிஷோட இந்த ஸ்மார்ட் போனை நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி மோட்டோல அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பில்டு குவாலிட்டி கண்டிப்பாக மோட்டோல இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பேக் செட் கிளாஸி ஃபினிஷோட இந்த ஒரு ஸ்மார்ட் போனை எடுத்துட்டு வராங்க அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயம் தான். ஏன்னா இப்போ வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் போன் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பேக் செட் பிளாஸ்டிக் பாடியோட கொடுக்குறாங்க. பட் இங்க மோட்டோரோலா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லயே அவங்க கிளாஸ் பாடியோட எடுத்துட்டு வரது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி மொபைலுடைய லுக்குமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்ல டீசென்ட்டாவே இந்த ஸ்மார்ட் போன்ல பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். பேக் சைடு ஒரு பிளைனான டிசைன் தான் அப்படின்னாலும் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் மொபைலுடைய டிசைன் அப்படின்றது இருக்கு. அண்ட் மொபைல்ல 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல அட்லாண்டிக் கிரீன் அண்ட் மெட்டாலிக் ரோஸ் அப்படின்ற மாதிரி 2 கலர் ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் போன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மொபைலுடைய வெயிட் 174.7 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட இந்த ஸ்மார்ட் போன் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே அஃபிஷியலா இப்போதைக்கு மோட்டோரோலா இந்த ஃபிளிப்கார்ட் பேஜில் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் அண்ட் லுக்காக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து மொபைலுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்மார்ட் போன் 6.4 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளேவாக தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதையும் அஃபிஷியலாக மோட்டோரோலா இந்த ஒரு பேஜில் இந்த ஃபிளிப்கார்ட் பேஜில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இந்த மொபைலில் ரெஃப்ரெஷ் ரேட் என்ன இருக்க போகுது அப்படின்றத பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அவங்க இங்கே ஷேர் பண்ணலை. அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் AMOLED டிஸ்பிளேலாம் இருக்கிறதுனால 60 ஹெர்ட்ஸ்க்கும் கம்மியான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்லாம் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்காது. அதை தாண்டி டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக மோஸ்ட்லி மோட்டோரோலா எப்பவுமே கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. பட் இங்க இப்போதைக்கு அதை பத்தி மென்ஷன் எதுவும் பண்ணல அப்படின்னாலும் இந்த ஸ்மார்ட் போன்ல கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 இல்லனா 5 ப்ரொடெக்ஷன் டிஸ்பிளேல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் இந்த மொபைலுடைய பேட்டரி கெபாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போது 5000 mAh ஒரு பேட்டரி கெபாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது. இதையுமே அஃபிஷியலா இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல டீசென்டான பேட்டரி கெபாசிட்டி அண்ட் டீசென்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். அதனால மொபைலுடைய பேட்டரி ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. பட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு வந்தோம்னா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு 6 nm சைஸ் இருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகனுடைய ஒரு புது சிப்செட் தான் யூஸ் பண்றாங்க. ஸ்னாப்டிராகன் 680 அப்படின்ற இந்த ஒரு 6 nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ண ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்றாங்க. அப்படின்னாலும் இந்த சிப்செட்ல உங்களால பெரிய லெவல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத எதிர்பார்க்க முடியாது. ஒரு நார்மல் மல்டி டாஸ்கிங் நார்மல் யூசேஜுக்கு வேணும்னா இந்த சிப்செட் ஓகே. 6 nm ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கிறதுனால பேட்டரி லைஃப் எல்லாமே இன்னும் பெட்டரா கொடுக்கும். அப்படின்னாலும் கேமிங் பொறுத்த வரைக்கும் இந்த சிப்செட் அந்த அளவுக்கு சிறப்பான சிப்செட் கிடையாது. அண்ட் GPUமே Adreno 610 அப்படின்ற ஒரு GPU தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கேமிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களால் பெரிய லெவலில் எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி நார்மல் யூசேஜுக்கு பெட்டரான பேட்டரி லைஃபோட வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மொபைலுடைய கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க. அதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பின்பக்கம் பார்த்தோம்னா 3 கேமராவுக்கான இங்கே மாடல் இருக்கு. அதை கிளியராக இந்த டிசைன்லேயே நமக்கு தெரியுது. அதில் பிரைமரி
பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுக்க போறாங்க. அது போக சப்போர்ட்டிவ்க்கு ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் கடைசியா ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய பேக் சைடு அப்படின்றது இருக்க போகுது. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி எல்லாம் கண்டிப்பா இப்போதைக்கு நம்ம பேச முடியாது அப்படின்னாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெருசா நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல எதிர்பார்க்க முடியும். அதை தாண்டி மொபைல்ல கொடுக்க போகிற அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது மொபைல்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்க போறாங்க. அண்ட் ஸ்பீக்கர் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அண்ட் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டட் வரப்போகுது. இதையுமே அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் மொபைல் IP52க்கான ரேட்டிங்கோட வரப்போகுது அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. மற்றபடி 3.5mm ஆடியோ ஜெக் கண்டிப்பா இருக்கும். அண்ட் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்டும் கண்டிப்பா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. அதுல எல்லாம் எந்த ஒரு குறையும் இருக்காது. அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் போன் Android 12க்கான ஒரு ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸோட வரப்போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மொபைல்ல Android 13 அப்டேட்க்கான அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்ற மாதிரியுமே அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த ஸ்மார்ட் போன்ல 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் பேஸ் வேரியண்டா இருக்க போகுது அப்படின்றதையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் மொபைல்ல பேஸ் வேரியண்டா 4GB RAM அண்ட் 64GB இன்டர்னல் வேரியன்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது கூட 6GB RAM அண்ட் 128GB இந்த வேரியண்ட்டும் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த பேஸ் வேரியன்ட் 4GB RAM அண்ட் 64GB இந்த பிரைஸ் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட்லி அண்டர் 15,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக தான் கொண்டு வருவாங்க. அதுலயும் மோஸ்ட்லி நான் எதிர்பார்க்கக்கூடிய பிரைசிங்னு பார்த்தா 13,000 ரூபாய் அந்த மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வந்தாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஓகே ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி அந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ரெட்மி கிட்ட இருந்தும் கூட ரெட்மி நோட் 11 மாதிரியான ஸ்மார்ட் போன்ஸ்லாம் ஈவன் அதுலயும் Snapdragon 680 AMOLED டிஸ்ப்ளே மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு அப்படின்றதுனால ஒரு ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸோட இந்த மோட்டோ வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஸ்மார்ட் போன்ஸுக்கெல்லாம் இந்த ஸ்மார்ட் போன் ஒரு நல்ல காம்படிட்டிவான ஸ்மார்ட் போனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மற்றபடி இந்த Moto G42 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் நாம இந்த வீடியோல சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்ல எடுத்துட்டு வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய விருப்பம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த Moto G42 ஸ்மார்ட் போனை பத்தி இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.